பாப்பா சரத்து, வணக்கம் அம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்காம்மா. வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? இது என் ஃப்ரெண்டு பிரபாரம் அம்மா. ஸ்கூலில் இருந்து நல்ல பழக்கம். எங்கள் ஊர் தான். எங்கள் ஊர் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் உங்களை பார்க்கலான்னு கூப்பிட்டு அம்மா. சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை? எல்லா ஊர்லேயும் உள்ள பிரச்சனை தான் சார். ஜாதி பிரச்சனை. நான் வடக்கு உழவு சார். 10 குடும்பம் இருக்கும். இவன் தெற்கு உழவு 100 குடும்பம் இருக்காங்க. நல்ல அரசியல் செல்வாக்கோட காசு பணம் நல்லா வசதியாக இருக்காங்க. பல வருஷத்துக்கு மேலே 2 தடவை நடந்த ஜாதி சண்டையில் எங்கள் தரப்பு நாங்கள் நிறையா பேரை இழந்துட்டோம். இருந்தாலும் அந்த பிரச்சனை மட்டும் இன்னும் முடியவே இல்லை. எங்கள் மேலே இருக்க கோவத்தில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் பஸ் ஏற போகிறதுனாலும் ஆத்திர வருஷத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுனா கூட இருந்த ஒரே ஒரு வண்டி பாதையும் அடைச்சி போட்டாங்க. ஏன்டா பாதை எப்படி அடிச்சுன்னு கேட்டதுக்கு பொய்யான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது என் பாட்டன் சொத்து, இது என் தாத்தன் சொத்து, நாங்கள் போனால் போட்டு விட்டு கொடுத்தோம், இனிமேல் உங்களை அப்படி விட்டு கொடுக்குற அவசியம் இல்லைன்றாங்க சார். எங்கெங்கேயோ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துருவோம் சார். யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க சார். அப்போ தான் சரத்தை வந்து சொன்னேன், இந்த மாதிரி தாசிதார் எங்கள் மாமாதேன், வேறுமா ஒரு வார்த்தை பேசி பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டேன் சார். அதான் சார் பேசலான்னு வந்தோம். நீங்கள் தான் உதவி பண்ணணும் சார். ஏமாப்ல அந்த அளவுக்கு இறக்கம்லாம் நடந்துக்கிறாங்க உங்கள் ஊருக்காரங்க? இறக்க முடியாதவங்களா இல்லை சார், நல்லவங்க தான். எல்லாத்துக்கும் இறக்கப்படுவாங்க. சிரியாவில் போர் நடந்த அந்த ஊருக்காரங்க செத்தாக இறக்கப்படுவாங்க. குஜராத்தில் பூகம்போது அந்த ஊருக்காரங்க செத்தாக இறக்கப்படுவாங்க. சொந்த ஊருக்காரங்க சார். போய் வர்றதுக்கு பாதெல்லாம் 10 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். ஆனால் எங்கள் மேலே மட்டும் இறக்க வரவே இல்லை. நாங்களும் குஜராத்லேயும் சிரியாவிலேயும் பிறந்திருந்தா எங்கள் மேலே இறக்க வந்திருக்குமா என்னன்னு தெரியல சார். குமாரண்ணே ஊர் தானே? குமாரண்ணே பேசியிருக்கலாமே சார். அவர் தான் சார் இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம். எப்போவும் முடிய வேண்டிய பிரச்சனை சார். அவர் அரசியலுக்காண்டி இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கணும். குமாரண்ணை மீறி எதுவுமே பண்ண முடியாதேப்பா. சார், பொய்யான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும்ல சார். நீங்கள் நினச்சா எங்களுக்காக அந்த ஒரு உதவி சட்டப்படி பண்ணி கொடுக்கலாமே சார். சட்டப்படி பண்ணலாம் தம்பி. அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இங்கே இருக்கணும்ல. நான் வேணா ஒரு உதவி பண்ணுறேன் மாப்பிள்ளை கூட வந்ததுக்காக. இன்னைக்கு ஈவினிங்கே எம்எல்ஏட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். போய் பாருங்க, அவர் நினச்சா வாய்ப்பு இருக்குது. நான் மாப்பிள்ள. சரி மாமா. என்னடா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தண்ணி ஊற்றுனீங்களா? உரம் வச்சியலா? நல்லாதானே பார்த்துக்கிட்டேன். யோ ஒன்றியம் பாரியா தண்ணி விட்டதை. ஒரு ஆள் இங்கே 4 நாள் வரலைன்னா இருக்கிற லட்சணத்தை பாரியா, பண்ண இருக்க லட்சணத்தை. அப்புறம் கலெக்டர்கிட்ட பேசிட்டு நீ போய் கலெக்டர் பாரு. ஏதாச்சும் பண்ண வேண்டியல பண்ணிக்கலாம். சரிண்ணே, உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். போய் பாரு. அண்ணே உங்களுக்கு பார்த்துக்கலாம், போப்பா. வணக்கம்யா. வாங்க தம்பி. தாசில்தார் அனுப்பியிருந்தாங்க. தாசில்தார் எல்லாம் சொன்னார். சரிங்க. கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்ரு, எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்க, பண்ணித்தரேன். இல்லைங்க, இது ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்க. ஆஸ்பத்திரி போகிறனா கூட இந்த உறுப்பாக தான் இருக்குது. நீங்கள் தான் உதவி பண்ணணும். நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாதிக்காரன் சப்போர்ட் பண்ணி இன்னொரு ஜாதிக்காரன் எல்லாரையும் பகச்சிக்க முடியாதுப்பா. ரெண்டாவது நீ 10 வீட்டுக்காரன், அவன் 90 வீட்டுக்காரன். 10 வீட்டுக்காரருக்கா 90 வீட்டுக்காரனை பகச்சிக்க முடியாது தம்பி. இல்லைங்க, நாங்கள் 10 வீட்டுக்காரன் இருந்துக்கிறோம். அவங்க 90 வீடு இருக்கணும்யா. இருந்தாலும் அந்த 10 வீட்டுக்காரன் ஓட்டு போட்டு தானே நீ எம்எல்ஏ இருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். அப்படிங்க மயிர், உன் 10 வீட்டு ஓட்டு மயிர் வச்சு தான் நான் எம்எல்ஏ நினைச்சியா? இல்லை அப்படி சொல்லணுங்கய்யா. குமார் ஒத்தாள். அந்த ஆள் சொன்னதுக்காக அந்த ஜாதிக்காரன் ஓட்டு போட்டு என்ன எம்எல்ஏ ஆக்கியிருக்கேன். அந்த ஆள் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்றியா? ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. பாதாயா வேணும்னு சொன்னீங்க. இவனை கூட்டி போடாம என்னங்க கிளம்புங்க, போயிட்டு அப்புறம் வாங்க. போங்க போங்க, கிளம்புங்க. என்னடா சார் தப்பா? என்னடா தப்பா போட்டு சரி இருக்கிற டென்ஷன் பத்தா அனுப்பிட்டீங்களா? அவார்டு கொடுத்துருவோமா? முட்டா போல போட. போய் வேலையை பாரு போ. கூறு கட்டவெல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிற டென்ஷனில் இவன் வேற. மாமா அந்த நிக்கிஜாம் பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி. டேய் எவாடா, நேத்து எங்கே போன? எங்கேயும் போலேண்ணே. டேய் உண்மையை சொல்லு, எங்கே போன நேத்து? எங்கள் வயலுக்கு வேலையாக போயிருந்தேனே. இல்லையே, எம்எல்ஏட்ட போன மாதிரி இருந்துச்சு. எம்எல்ஏ அது வேற வேலையாக போயிருந்தேனே. அவளை தைரியம் எங்க அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற நீ எம்எல்ஏ மந்திரி எம்பி நீ எவன்ட்ட வேணா போ. நீ எப்படி இந்த பாதையை திறக்கன்னு நான் பாக்குறேன்டா. பெரிய மனுஷன் அவங்கதான் பாதையை அழைச்சி போட்டுருக்காங்க. படித்தவங்க அண்ணன் நீங்க ஏதாச்சும் திறந்துடலாமே. யாருக்கு யாரா அண்ணன் மாதிரி நைட்டா வந்து குத்தி போட்டு போயிடும். கம்ப்ளைண்ட் கொடுக்குற கம்ப்ளைண்ட் விடுறா. ஒழுங்கா இருந்துக்குங்க, ஊரோட கொளுத்தி போட்டு போயிருவேன். பாரதேசி நாய்களா, வாங்கடா. குழம்பு ஊத்தவ இல்லை போதுமா? இங்க பாரு, உங்க அப்பா இருந்த காலத்துல சேர்த்து வச்ச காசை வச்சு உன்னை நல்லா படிக்க வச்சு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து நல்லா இருடான்னு சொன்னா ஊதாரித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க.
ஏன் பெரியம்மா அண்ணனை திட்டுற? உங்க அண்ணன் பண்ற வேலைக்கு வையாம என்ன செய்வாங்க? சாப்பிடுறியா? சாப்பிட்டேன். சாப்பிட்றா. சாப்பிட்டேன். காலேஜ் படிச்சு முடிச்சாச்சு, வேலைக்கு போடான்னு சொன்னா வக்கீலுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டான். ஆமாம், வக்கீலுக்கு தான் படிக்க போகிறேன். இப்போ என்னம்மா? இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கே இங்கேயும் கடனை வாங்கி சீட்டு வாங்கி கொடுத்தாச்சு. இன்னும் 1 மாசம் தான் கிடக்கு காலேஜ் திறக்க. நீ தேவையில்லாத சோழியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. எதுமா உனக்கு தேவையில்லாத பிரச்சனை? உள்ளூருக்கு பஸ் ஸ்டாப் உன்னால் அந்த பாதையில் பஸ் ஏற முடியுமா? 2 கிலோமீட்டர் ஸ்கூல் வச்சு 4 கிலோமீட்டர் சுற்றி போய்கிட்டு இருக்கு. அது ஒன்று தேவையில்லாத பிரச்சனையா? அதை விடு. நாளைக்கு செத்தவனை இந்த பாதையில் தூக்கி போடுவாங்களா? இங்கே செத்தவங்க போனதை கூட கம்மாய்க்கலையும் வாக்கியாக்கலையும் தூக்கிட்டு சுற்றி தூத்துறான். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை. உங்க அப்பா தான் தூக்கப்பட்டு செத்து போயிட்டா, நீ வெட்டப்பட்ட சாவ போற. அப்படி செத்தா செத்துட்டு போகிறேன். ஆனால் அப்போ நான் சாரானுக்கு என் போனோம் அந்த பாதையிலே போகும். சொல்றதா சொல்லிட்டேன், இனி வா இஷ்டம். ஏமா சாப்பிடுவோம் ரசம் இருக்க போகாம தான் இருந்துச்சு. அண்ணே சாப்பிட்டு போனேன். பிடிச்சிக்கடா. சரா மாப்பிள சொல்லுவான் மாட்டுத்தான்ல பஸ் ஏற்றி விட்டு வண்டியை கொண்டு போய் எங்கள் ஊரில் போட்டுறான். சரி மாப்பிள. ஏன் மாப்பிள நீ நியூஸ் சேனல் தான் வளர்க்குற? ஆமாடா. நல்லா சம்பளமாடா? அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைடா, ஏதோ கொடுக்குறாங்க. சரி மாப்பிள, உங்கள் டிவி சேனலில் நம்ம ஊர் பாத பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி போட சொல்லி சொன்னா போடுவாங்கடா? புரிஞ்சுக்க மச்சான், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான்டா. டேய் மாப்பிள, எனக்காக ஒரு பேசி பாரு மாப்பிள. டேய் பல தடவை பேசிட்டேன்டா. அந்த எடிட்டர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன். அசால்ட்டாக கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன். புரிஞ்சுக்கடா. தெரியும் மாப்பிள. இப்போ 2 பேருக்கு செப்பி அக்க போறேன் பாரு. என்னடா நெளியிறிய? இப்படிதான் ஜெயிச்சிடணும்டா அன்னைக்கு. பார்த்துக்கலானே. இவங்க வேற நிற்கிறாங்க. எவ்வளவு நேரம் போறான் இவரு? அவங்க நின்னா உனக்கு என்னண்ணே? அவங்க ஏதாச்சும் தேவையில்லாமல் சும்மா ஒம்பது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருப்பாங்கடா. நீ போய் பேரை கொடுத்துருவா. நிற்கிறேன் போ. போவா? போடா, போய் கொடுத்துருவாடா. போடா. சரி. 6 மணிக்கு மேட்ச் வச்சுட்டு இன்னும் என்னடா ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த அவ்வளோதானே முடிஞ்சுண்ணே. உங்க நம்ம ஸ்பான்சர் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? அண்ணே கட்டையம்பட்டி பொன்னிலியம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப்ண்ணே. கட்டையம்பட்டியா? ஆமாண்ணே. இது வரைக்கும் நான் உன்னை அங்கே பார்த்ததே இல்லையே. பங்காளி ராஜபாண்டி, என்னையா கட்டையம்பட்டின்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான்? உங்கள் ஊருக்காரனா? நான் பார்த்ததே இல்லையே. நானே அவனை பார்த்தது இல்லை. யாரா? யார் நீ? கட்டையம்பட்டியில் இங்கே வடக்கிழவு அருணாச்சலமே. வடக்கோலன்னா வடக்கோலன்னு கொடுக்க வேண்டியதானடா. என்ன கட்டையம்பட்டின்னு கொடுத்து வச்சிருக்க? வடக்கிழவு கட்டையம்பட்டியில் தானே இருக்கு. சரி. நான் கட்டையம்பட்டின்னு கொடுக்குறதுல என்னண்ணே தப்பு? ஏய், இந்த சரி தப்பெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு மூட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? நான் கட்டையம்பட்டின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்னண்ணே பிரச்சனை? ஏன்னு இப்படி பண்ணுறீங்க? ஏண்டா பீ காட்டில் வீட வச்சிருக்க நீ கட்டையம்பட்டினா அப்போ நாங்கள் யாருடா? மச்சான் இவங்கள பீ கார்டனே போட்டு பஞ்சு விடியா? என்னம்மா நான் சொல்கிறது? பீ கார்டனே மேட்ச் ஆடிட்டு போட்டோம். அண்ணே இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. நான் கட்டையம்பட்டிதான். நான் கட்டையம்பட்டிதான் ஆடுவேன். அடையப்பா அப்படியே ஆடி தகத்து விடுவார் இந்த வெண்ணையாண்டி. திக்கு வாய்ப்பில் நீ 4 வாடி கபடி வரக்குள்ள 4 மேட்சை முடிஞ்சு போயிருமாடா. காலி ஓர விடுமச்சான், 2 டீமும் ஒரே ஊர் பேர்ல ஆடினா என்ன ஆக போகுது? ஆட்டு போட்டுமியா? யோ, இதெல்லாம் நீ பேசாத. கட்டையம்பட்டின்னு என் டீம் தான் ஆடும். கண்ட நாயெல்லாம் கொண்டாந்து கட்டையம்பட்டின்னு ஆட விட்டின்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் உனக்கு ஸ்பான்சர் இன்சூரன்ஸ் எங்கள் ஊரை பக்கத்து வந்து ஒத்தரவு வாங்கிக்க முடியாது. அதுக்கு மேலே போகிறேன்னா போடு. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவலாம் கோவப்படுற? இங்காரு வேற பேர் கொடுத்து ஆடுறேன்னா ஆடு. கட்டையம்பட்டின்னு தான் ஆடுவேன்னா பேசாம கிளம்பு. அண்ணே வேணும்னா உங்கள் டீமுக்கும் எங்கள் டீமுக்கும் மேட்ச் நடத்துவோம்னே. எது ஜெயிக்குதோ அது கட்டையம்பட்டின்னு ஆடட்டும்னே. ஏய் அவன் என்ன சொல்கிறேன் தெரியல உனக்கு? என்ன சொல்கிறேன் தெரியாடா? ஒத்துக்கு தூக்கி போகிறான்டா. போட்டுறான், போட்டு விடு. ஒத்துக்கு தூக்கி போகிறாடா. உனக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் தைரியம். ஏய் அம்மா இப்படியா அம்மா சின்ன பையில போட்டு அடிச்சு வேற போடு. ஏய், நீதான் விட்டு வந்தியா? நீதான் விட்டு வந்தியா? நீதான் விட்டு வந்தியா? இந்த ஊரை பத்தி வந்து வச்சுக்க. அவ்வளவுதான். கபடி ஆடணும். கபடி கைய கால்லாம் ஒடிச்சு விடுவேன். என்ன பாக்குற? ஒரேல உக்காளி மேல எங்கேயாவது கட்டையை பிடிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்க. அழுதாடா. போடா, எதுக்கு அழுகுற? ஏய் என்ன திரும்பி பார்க்குற? வாங்கின பத்தலையா? செருப்படி என்ன வேணுமா? அடுத்து இந்த பக்கம் உங்களை பார்த்தேன், சங்கங்கள்லாம் அறுத்து போட்டுருவேன்.
பரதேசி பயிலரா. வரா தொலைநாயடா அடா. ஏண்டா வேலைக்கு போற நேரத்துல ஏன்டா போனை போட்டு அலை கொடுக்குறிய? என்னடா பிரச்சனை? நம்ம இருக்கிறப்பல கபடி மேட்ச் தேவையா? சரி, அவங்க எதுக்கு உங்களை அடிச்சாங்க? நீங்க என்ன பண்ணீங்க? நாங்களாம் ஒன்றும் பண்ணல. கபடி மேட்ச்சுக்கு பேர் கொடுக்கதே போனோம், அதுக்கு பிடிச்சி அடிச்சிடாங்க. பாவா எந்த ஊரு பாவா? ஏய், நான் என்ன கேட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சொல்லு பாவா, நாம எந்த ஊரு பாவா? ஏய், என்னடா கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க? சொல்லு பாவா, நாம எந்த ஊரு பாவா? ஏய், கட்டாயம்பட்டி தான்டா. நாம கட்டையம்பட்டி இல்லையா, பீக்காடா. என்னடா சொல்றது? அவங்க என்ன சொல்றது? நம்ம கட்டையம்பட்டிங்கிறது நமக்கு தெரியாதா? கட்டையம்பட்டின்னு சொன்னாலே அழிக்கிறாய. கபடி விளையாட போல சேர்த்துக்க மாட்டேங்கிறாய. ஸ்கூல்ல என் கூட படிக்கிறவங்கள நம்ம ஊருக்காரங்களை என் கூட சேர மாட்டேங்கிறாய. இதுக்கு போய் சொல்றா. அவளை மட்டும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாய. அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சதான்றா, அவங்கள பத்தி ஏன்டா பேசுற? அவன் கட்டையம்பட்டி இல்ல. சும்மா சும்மா ஏடா விடுறா. விடுறாப்ல. கட்டையம்பட்டி இல்ல. விடுறா, நம்ம கட்டையம்பட்டிங்கிறதா. அவங்க என்ன பிரேம ஏய், மாப்ள. ஏய், மாப்ள. பிரேம ஏய், மாப்ள. ஏய், ஏய், தூக்குடா. எல்லாம் பிடிச்சிக்கோமா. மாப்ள, சீக்கிரம் போ மாப்ள. அவன் நல்லா பிடிச்சிக்கோமா. புடிச்சிருக்கடா. ஏமா போடா. பிரேம. மாப்ள. பிரேம. மாப்ள. ஏமா போடா. ஏன்வா ஏன்னு சொல்லுவாவா? என்னவா போயிட்டாண்டா.
வேணாம் மாப்பிள்ள, பெரிய பிரச்சனை ஆகிடும்டா. என்னாலும் சரி, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நல்லா யோசிச்சுக்கடா. நல்லா யோசிச்சு தான்டா சொல்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த பாதையை அடைச்சி போட்டு அவ்வளோ பிரச்சனை. ஆயிரங்களில் ஒளி எழுப்பிடவா, தருகிட முப்படைகள் முறை சொல்லித்திடவா. போர் தொடங்குது, யார் அடக்க யார் அடங்க கூனிமிருது. பொறுமை மீறி புழுவும் சீறி பாய தொடங்குது, தடுக்க நினைக்கும் தலைகள் சிதறி மண்ணில் விழுகுது. கூட்டம் கதறிட, பகைகள் பயந்து சிதறிட, பட்டைகள் மிரண்டு பண்ணிட, தட்டைகள் சிதறி தகர்ந்திட, தலைகள் நிமிரும் நடந்திட, மானம் காத்து வாழ்ந்திட, மனிதன் தேடி போரிட, அதிகார குரல்கள் நடுங்கிட. யார் எதுவும் அவசரப்பட்டதும் பண்ணிடாதீங்கடா. அண்ணன் வந்தோடனே அண்ணன்ட்ட சொல்லிட்டு எதோ இருந்தாலும் பண்ணிக்கலாம், சரியா? என்ன வந்துட்டாரா? அண்ணா, என்னடா அடைச்ச பாதையை எரிச்சு விட்டாங்க இந்த நாயை. அது எனக்கு தெரியாதா? அதை சொல்றதுக்கு தான் இங்கே வந்து நிற்கிறியா? நீ சொல்லுண்ணே, இப்போ என்ன ஒன்று நீ சொல்லு. 10 வருஷமா ஒரு பாதையை அடைச்சி போட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன பையன் அதை எரிச்சிட்டான்னு என்கிட்டயே வந்து சொல்லு, வெக்கம் இல்லாம. தண்டத்துக்குன்னு என் கூட பிறந்திருக்கேடா. நீ சொல்லுண்ணே, நீ சொல்லு. பூரா பேரையும் கழுத்தெடுத்து போட்டுறேன். கழுத்தறுத்து போட்டா பூரா பத்தியும் உன்ட்டெல்லாம் அடி வாங்குறதுக்கு யாரா இருக்க? அண்ணே என்ன பண்ணு சொல்லுண்ணே, சிறப்பாக பண்ணி விட்ருவோண்ணே. நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு 4 பேர் இருக்கணும், அப்போதான் நமக்கு மரியாதை. அந்த பாதை அடைச்சிருந்தா மட்டும் இல்லை, இந்த பாதை திறந்தே இருந்தாலும் சரி, அந்த பாதையில் போகிறதுக்கு அவங்க பயப்படணும். அந்த பயம் வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். போ. அடைச்சு வச்சிருந்த வேலையை பிடிச்சி இப்படி எரிச்சு விட்டுருக்கானே. படுவாவி பயலுக என்ன பண்ண போறாங்களோ. நைட்டு வந்து எரிச்சுட்டு போவேன், நீ காலைல சுள்ளி பிறகு தெரியுது. சுள்ளி பிறகு ஐயோ
எந்திரி எந்திரி ஆடு உன் ஊருக்காரன்ட்ட போய் சொல்லு, இந்த பாதையில எவன் வந்தாலும் அவனுக்கு நிலமாட்டேன். ஏய் சேலையை உரி விட்டு வாடா. என்ன மாப்பிள்ள போட்ட போட்ல மிரண்டு போயிருப்பான் இல்ல? அப்புறம் இப்படியே விட்டா பயம் விட்டு போயிரும்டா. போட்டது பத்தாது மாமா, என்ன நாளா போட்டிருக்கணும். விட்றா கிடைக்காம போயிடுவாங்க. கிடைக்கிறனா தூக்கி போட்டு முடிச்சுக்கோங்கடா. கட்டியா தூக்கி வரதா. ஏய் யுத்தம் நடக்குது, கடலில் மொழிகள் புரளுது, கரங்கள் மண்ணில் சரியுது, குரலில் ஓலம் அடங்குது. இனத்தை மீட்க சமத்தை காக்க, இனத்தை மீட்க சமத்தை காக்க, இனத்தை மீட்க சமத்தை காக்க, இனத்தை மீட்க சமத்தை காக்க. எல்லையில கொள்ளச்சாமி காவலுக்கு நிக்குது, எந்த சாமி இறங்கி வந்து நம்ம குறை தீக்குது, கண்ணுகிற சனங்கதர கண்குளிர பாக்குது, கடைசி வர கரிசோத்த மட்டும் தின்னு தீக்குது, இந்த கால ஒண்ணு தில்லி நிக்குது, எட்டு திக்கும் ஏறி பாஞ்சு முட்டி தூக்குது, செத்து போன உசுருக்காக நீதி கேக்குது, எஞ்சி நிக்கும் மக்கள் வாழ போர் தொடுக்குது. ஏய் புர்ரா அவன புர்ரா லோக்காலி ஏய் மாப்ள ஏய் 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 மாப்ள ஏய் மாப்ள ஏய் எந்திரா ஏய் ஏய் கொண்டு போட்டியடா டேய் ஏய் 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 எந்திரா ஏய் ஏய் மாப்ள ஏய் மாறா ஏய் புர்ரா டேய் விட்றாடா டேய் புர்ரா ஏய் புர்ரா டேய் 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 மாப்ள டேய் டேய் கொன்னுட்டாடா டேய் 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 மாப்ள டேய் மாப்ள டேய் டேய் கொன்னுட்டாடா டேய் கொன்னுட்டாடா ஏய் அவளை கொல்லாம விடக்கூடாது ஏய் மாப்ள
முடியாதுக்கா. முதல்ல இந்த சாமி கயிறை போடுக்கா. மூஞ்சியே இருளடிச்சு போன மாதிரி இருக்குக்கா. அம்மா அடிச்சா யாருக்கு தான் கோவம் வராம இருக்கும்? நீயே சொல்லு, அவனா வேணுமா கொலை ஒண்ணா? அவனுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. நீ எதுக்கு கவலைப்படாதக்கா, அழுகாதக்கா. நீ தான் பிரபார அம்மாவா? ஆமாங்க ஐயா. எங்க அம்மா? தெரியாதீங்க, சத்தியமா தெரியாது. நடிக்காத ஐயா, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. இன்னும் 2 மணி உனக்கு டைம். ஐயா, அவனுக்கு ஒண்ணு அதுக்குள்ள அவன் ஸ்டேஷன் சரணடைனா வரலன்னு வையே, மொத்தம் ஊரே ஸ்டேஷனுக்கு வச்சு அடி கொளுத்து போடுவேன். ஆம்பளை பார்க்க மாட்டேன். சை வாய் மூடு. ஐயா, அவனை அடிச்சு கிடிச்சு போட்டுறாதீங்க ஐயா. ஹலோ ஐயா. யாரு? ஐயா, அவனை விட்டுருங்க ஐயா. தம்பி நான் சொல்கிறத கேளு. நீயா சரண்டர் ஆயிரு, உன் சேஃப்டிக்கு சொல்கிறேன். வேணாம் நான் எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே வந்து உன்னை பார்த்துக்கிறேன். வேணாம் தம்பி, உன் நல்லதுக்கு சொல்கிறேன், ஓகேவா? என்னண்ணே, அங்கே நம்ம தம்பி ராஜமணி செத்து கிடைக்கான். அவன் அடக்கம் பண்ணுற வேலையை பார்க்காம லாட்ஜில் வந்து உட்காந்துருக்கேன். வானே ஊருக்கு போகலாம். என்னையா சொல்ற? எப்படி வர சொல்ற? எந்த மூஞ்சோட ஊருக்குள்ள வர சொல்ற? 40 வருஷமா நான் கட்டி ஆண்ட ஊர்ல ஒரு சின்ன பையன் என் தம்பிய போட்டிருக்கேன். அந்த ஊருக்குள்ள அவனை போடாம நான் வர மாட்டேன். முதல்ல அவனை போடு, அப்புறம் நான் ஊருக்குள்ள. சொல்லிட்டலண்ணே, அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவன் சங்க அறுக்கிறனே. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அவனை போடணும், அவனை போடு, நான் ஊருக்குள்ள வரேன். சரிண்ணே, அவனை செஞ்சுட்டு சொல்லி விடுறேன். வாங்கடா. Is currently switched off. Please try after some. பிரபாரா, பிரபாரா சார். பாப்பா வாடா, தைரியமா வாடா, நான் பார்த்துக்கிறேன். வா உட்கார். நான் வேணும்னு பண்ணல சார். சார் வாடா, உட்கார்றா. உட்காரு. நான் வேணும்னே பண்ணல சார். நீ தான் சார் காப்பாற்றணும். தம்பி தள்ளி உட்காருப்பா. இறங்குடா. தம்பியை கொண்டுட்டு ஒளிஞ்சிருக்கியா? சொல்றது கேளு. வாங்கடா. விடு. என்னடா? ஓடியா போயா, சுற்றுவேன். உன்னை நம்பி தானே வந்து. ஓடியா ஓடு. டேய், ஏன்டா அப்படி பண்ண? லூசு பையலே. ஏடா நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டற? சாடி நான் அடிச்சேன், கோவத்துல அடிச்சு செத்து போயிட்டியா? டேய், நீ பண்ண தப்புக்கா உன் தெருவே குளத்த போறாயடா. டேய், நான் பண்ண தப்புக்கு என் ஊர்க்காரங்க என்னடா பண்ணாங்க? அது எனக்கு புரியும்டா, அவங்களுக்கு புரியுமா? டேய், ஏதாச்சும் பண்றா மச்சான். டேய், என்னடா உனே, பேசாம கோர்ட்ல சரண்டர் ஆயிரு. அது உனதே அதுக்கு ஒரே வழி. டேய், அவங்க பாவம்டா. ஒரே பிரச்சனையா இருக்குனே. நீ வை, நான் கூப்பிடுறேன். டேய், வைடா, கூப்பிடுறடா, வைடா. டேய் சரத்து, எனக்காக அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணி கொடு. இதான் சென்னைக்கே கிளம்பி வந்திருக்க, சொன்னா கேள்றா. ஏன்டா அப்படி பண்ற? தேவையில்லாத ரிஸ்க்குடா. டேய், எனக்கு வேலை போறதை பத்தி ஒன்றும் பிரச்சனைடா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா, நல்லா யோசிச்சுக்க. கூடுறேன். நிம்மதியாக தூங்குறாங்க பாரு. டேய், உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடா. நியூஸ் 4 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்வஸ்திகா. இன்று நம்முடைய கேள்விக்கணைகள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் திரு மதிப்பிற்குரிய எம்எல்ஏ ராஜலிங்கம் சார் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார்.
கட்சி தலைமையிலேருந்து உங்களுக்கு அமைச்சர் பதவி அறிவிச்சிருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? சாதி மத பாகுபாடு பார்க்காம மக்களுக்காக நான் அயராது உழைச்சதுக்காக கட்சி தலைமை கொடுத்த வெகுமதி. கட்சி தலைமைக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கட்சி தலைமை எந்த துறை ஒதுக்குவாங்கன்னு உங்களுக்கு எது ஐடியா இருக்குது சார்? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எந்த துறையாக இருந்தா என்னமா? அரசாங்கத்தில் கேட்டு எனக்கு என்ன உதவி வேணுமோ செஞ்சு தரப்பா. தம்பி நம்புப்பா, நம்புப்பா. அரசாங்கம் ஒழுங்கா இருந்தா வைக்கலாம் வேண்டிய நான் என்னை குலகாரம் வந்திருக்கிறேன். தம்பி தம்பி சுற்றா தம்பி. உன் அரசாங்கத்தில் பேசுறாங்க இங்கே வரல, என் ஊருக்காரன் பேசுறாங்க வந்திருக்கீங்க. 3 நிமிஷம் தான் பேசிட்டு போயிருவேன். யாராச்சும் அசந்திய அவ்வளோதான். ஓடுற லைவ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். லைவ் ஏதாச்சும் கட்டாச்சு இருக்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுருவேன். லைவ் ஓடுதா? ஓடுதுண்ணா. லைவ் ஓடுதா? உட்காந்தா தெரியுவண்ணா? தெரியுதுண்ணா. இப்போ தெரியுதுண்ணா? தெரியுது. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, முக்கியமான விஷயம் ஐயா, சொல்லிட்டு போயிடுறேன். வெளியே போடா. போடா வெளியே. சுப்பிரமணியம் பயந்தாண்டா நீ. ஆமாய்யா ஆமாய்யா. இப்படியா? ஐயா என்னடா? ஒரு சின்ன உதவியா? என் பேர் பிரபாகரன். மதுரை மாவட்டம் கட்டையம்பட்டிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊருக்குள்ளேயே எங்களுக்கும் எங்களை பிடிக்காத இன்னொரு தரப்புக்கும் ரொம்ப வருஷமாக ஜாதி சண்டை போயிட்டுருக்கு. அந்த ஜாதி சண்டையில் நாங்கள் போய் வர்றதுக்கு இருந்த ஒரே வண்டி பாதையும் 10 வருஷமாக அடைச்சி வச்சுருக்காங்க. 30 குடும்பம் இருந்த எங்கள் தெருவில் 20 குடும்பம் அவங்க தொந்தரவு வேணாம்னு ஊரை விட்டே போயிட்டாங்க. மிச்சம் இருக்க 10 குடும்பத்தில் அந்த பாதையை சரி பண்ணி தாண்டாங்க. தாசில்தார்கிட்ட போய் நின்றா தாசில்தார் சரி பண்ணி தர முடியாதுன்ட்டார். இந்த உட்காந்துறானே இந்த எம்எல்ஏ இவன்ட்டே போய் கேட்டேன், என் பாதை சரி பண்ணி கொடுறான்னு. இவனும் சரி பண்ணி தரல, இவனுமே சரி பண்ணி தரல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏதோ ஒரு ஆத்திரத்தில் ஒரு கொலை பண்ணிட்டேன். பதிலுக்கு என்னை கொண்டாலும் கொண்டு வரேன். பயந்து போய் போலீஸ் போனடிச்சா போலீஸ்காரன் என்னை கொலை பண்ணுற ஆள் கூப்பிட்டு வரேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பரவாயில்ல, எனக்கும் என் சனத்துக்கு என்ன நடந்துச்சுன்றது எல்லாரும் தெரியும் கேட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் கூட அங்கே எத்தனை உசுறு போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. நம்ம ஊரில் எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட்சிக்காரங்க அளவு பூரா சண்டைக்காரங்க அளவு வந்துடலாம்னு. ஆனால் என் குமாரனே, நீ சொல்லேன் நான் இந்த தெருவில் பிறந்துட்டேன்றதை தவிர என்னை வெறுக்கிறதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லேன். ஒரு தடவை இல்லைனே 100 தடவை வச்சோட உன்னால் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் உன்னை வெறுக்கிறதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் இது வரைக்கும் நான் உன்னை வெறுத்தது இல்லைனே. ஏன்னா நான் உன்னை வேறு சாதிக்காரனை பார்க்குறேனே, என் ஊருக்காரனை பார்க்குறேன், என் அண்ணன் தம்பியாக பார்க்குறேன். ஆனால் நீ என்னை அண்ணனாவும் பார்க்க வேணாம், தம்பியாகவும் பார்க்க வேணாம், ஒரு மனுஷனாச்சும் மதிச்சிருக்கலாம்னே. நம்ம ஊரில் எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க, மதக்கலவரம் நடக்கிறது ஒன்றும் வடநாடு இல்லை தமிழ்நாடுன்னு. ஆமாம், மதக்கலவரம் நடக்கிறது ஒன்றும் வடநாடு கிடையாது. ஆனால் தெரு ஜாதி சண்டை நடக்கிற கேவலமான தமிழ்நாடு. மூத்தவனை கட்டி பிடிச்சிட்டு இளையவனை எட்டி உதைக்கிறது என்னென்ன பெருமை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே நடத்தணும். அப்படி என்ன நாங்கள் பாவம் பண்ணிட்டோம்? என்ன பாவம் பண்ணோம்? எங்கள் அப்பையும் தூக்கு பிடிச்சிட்டு போனான்னு தெரியும். எதுக்கு தூக்கு பிடிச்சிட்டு போனான்னு தெரியுமானே? நீங்கள் எவ்வளோ பிழைக்கணும் தானே வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு போனேன். அங்கே போனால் தமிழ்நாடு நான் உங்களை எங்கள் ஊர் தண்ணி கேட்குதான்னு கேட்டு எங்கள் அப்பா நடுவில் நிற்க வச்சு வேட்டியை உருகி விட்டு ஒவ்வொருத்தையும் காலில் விழுக வச்சு அடிச்சாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாது. எங்கள் அப்பா தூக்கு பிடிச்சிட்டு போனேன். வெளியூருக்காரே அவனும் அடிக்கிறேன், உள்ளூர்காரே நீ அடிக்கிற. எந்த தப்புமே பண்ணாம எதுக்கு அடி வரணும்னே தெரியாம செத்து போனானே எங்க அப்பன். திருப்பி அடிக்க முடியாத ஒருத்தனை அடிக்கிறதே கொடுமனே. அதுவும் எங்களை மாதிரி திருப்பி அடிக்க முடியாத ஒருத்தனை 10 பேர் சேர்ந்து அடிக்கிறா ரொம்ப கொடுமனே. அந்த கொடுமையை தானே நாங்க பல வருஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் தான் நாங்கள் பொறுமையா போறது? எவ்வளவு பொறுமையா போறது? நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு கூலி எவ்வளோ அடிச்சா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. அவ்வளோ கோவப்படுவோம். எங்க அம்மா ஒருத்தர் ரோட்ல போட்டு அடிக்கிறேன், எப்படி நான் பொறுமையா இருப்பேன்? நீ சொல்ல, நீ பொறுமையா இருப்பியா? அந்த கோவத்தினால நான் பாண்டியை போட்டு அடிச்சேன்.
சத்தியமாக அவனை கொல்லன்றிருக்கான்னு அடிக்கலனே, எதிர்ச்சியாக நடந்து போச்சுனே. அதுக்காக நான் பண்ணது சரின்னு சொல்லணே, நான் பண்ணது தப்புதேன், நான் பண்ணது தப்பேதேன். இப்போ என்னண்ணே உனக்கு நான் இருக்கிறதானே பிரச்சனை? நான் செத்துறா அவன் கோவம் போயிருமானே, நான் செத்துறா அவன் கௌரவம் உனக்கு திரும்பி வந்துருமானே, என் ஊருக்காரன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கானே, நான் செத்து போகிறேனே. இப்போயுமே நான் பேசலாம் டிவியில் வந்துருச்சு, இந்த அரசாங்கம் என் ஊரை காப்பாற்றிடும், என் சனத்தை நான் காப்பாற்றிடுன்றக்காண்டி நான் போகிறேனே. நீ என் ஊரை பார்த்துக்க வேண்டிய நம்பிக்கையிலானே போகிறேன். அண்ணே உன்ட்ட ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேனே, என் அம்மாவுக்கும் சரி என் ஊருக்காரையிலும் சரி எவனும் பெருசாக விவரம் தெரியாதுண்ணே. நீ தானே அவங்கள பார்த்துக்கிறேன்னு, உன் ஊருக்காரைய மாதிரி நினச்சவங்கள பார்த்துக்கணும்னே. நீ பார்த்துக்கவே நம்புறேனே. தற்கொலை செய்து கொண்ட பிரபாகரனின் உடலானது காவல்துறையின் பாதுகாப்புடன் கட்டையம்பட்டி பாதை வழியாக அடக்கத்திற்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. மேலும் அரசாங்கத்தின் ஆணைப்படி பிரச்சினைக்குள்ளான கட்டையம்பட்டி பாதை அனைத்து மக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் பொது பாதையாக மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளது. நெடுநாள் போர் முடிக்க உசுரை இழந்தாயோ, பாத கிடைக்கும்னு பயணத்தை முடிச்சாயோ, ஒத்துமைய வேண்டி வேண்டி நித்தோ நித்தோ ஏராசா, எத்தனை உசுர நாம இழக்க போறோமோ, கனவிலும் காங்கலையே சொப்பனமும் சொல்லலையே, எங்க சாமி மறையும்னு சத்தியமும் நினைக்கலையே, நாதியத்த சனத்துக்கு நீதி ஒன்றும் கிடைக்கல, நீதி கூட தேவையில்லை, நீ மட்டும் திரும்பி வா. டேய் நிறுத்துங்கடா, வழிய விடுங்கடா, கலந்து போங்க, ஸ்டார்ட்யா பேத்து புடுவேன், கலந்து போங்க, பாருங்கடா. டேய் இறங்கடா, எந்த காலத்துல இந்த பாதை வந்தீங்க, கூட தரங்கடா, சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏறங்கடா. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், கலந்து போயிருங்க, இல்ல வேற மாதிரி ஆக்சிடென்ட் எடுக்காம வந்துரும். என்ன வேணா பண்ணிக்க, இந்த பாதையில எப்படி புறம்போது பாத்துறேன். அண்ணன் வந்துட்டார்ல, சுற்றுவாங்களாம்ல, இப்ப சுடுங்கடா பாப்போம். நைட்டா உங்க ஸ்டேஷனை உங்களையும் சேர்த்து எரிச்சு விட்டுருவோம். சார் நீங்க சொன்னா கேட்பாங்க சார், கொஞ்சம் வழி விட சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். அதை எப்படி விட முடியும்? பிரச்சனை வேணாம்ப்பா, தூக்கிட்டு போச்சு. அண்ணே பாத பிரச்சனை செத்தது நம்ம தம்பி மட்டும் இல்ல, எங்க அப்பன் செத்துருக்கான், இவங்க அண்ணன் செத்துருக்கான். நீங்க ஒரு ஆள் மாறிட்டா எல்லாம் மாறிடுமா? எங்களுக்கு கௌரவ பிரச்சனை, விட்டு கொடுக்க மாட்டோம். அதைத்தான் நானும் சொல்கிறேன். உங்கள் அப்பா செத்துருக்கான், அவங்க அண்ணன் செத்துருக்கான், என் தம்பி செத்துருக்கான், செத்த வரைக்கும் போதும்டா. இனிமேலாவது ஒத்துமையாக இருப்போம், விடுங்கடா. அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாதுண்ணே, எங்களுக்கு கௌரவ பிரச்சனை, எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஆமாண்ணே. பணத்தை தூங்குடா.
நானே பணத்தை தூக்குறேன், தடுக்கிறவன் தடுத்து போடுறான். அப்படி சுத்தா சுற்றிட்டு போகிறேன். ஆனால் அப்போ நான் சாயங்காலம் என் பொண்ணு அந்த மாதிரி தான் போகும்.